ஹலோ நண்பா, நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து, அதாவது டிஎன்எம்ஆர்பிலேருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சேலரி என்ன, ஏஜ் லிமிட் என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம செக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்களான்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியும், இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். எந்த போஸ்டிங்க்கு வேகன்சி விட்டுருக்காங்கன்னா, நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கு தான் வேகன்சி விட்டுருக்காங்க. வேகன்சி டீட்டெயில் நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ வீடியோ வேறு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கான அப்ளை டேட்டு பார்த்தீங்கன்னா, அப்ளை ஸ்டார்டிங் டேட் வந்து 19/1/2026. லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 8/2/2026. இதுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சாகணும். அப்ளை ஸ்டார்டிங் டேட்டும் லாஸ்ட் டேட்டும் கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 20 days டைம் இருக்குது. ஓகேங்களா? அதுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சாகணும். சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் வெப்சைட் பற்றி தெரியும், சர்வர் பிஸியாக இருக்கும். இல்லைனா அப்ளை டேட் வந்து கம்மி பண்ணி சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அது என்னான்னு பார்த்து கரெக்டாக செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான அப்ளை லிங்க்கு டிஸ்பிளேயில் தெரியும். அப்படி இல்லைனா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அப்ளை வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அப்ளைன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இதுக்கான அப்ளை வீடியோவும் நான் போடுறேன். ஸோ இதுக்கான வேக்கன்சி என்னென்னா, மொத்தம் நம்மளுக்கு 999 வேக்கன்சி விட்டுருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க 999 வேக்கன்சி விட்டுருக்காங்க. எதுக்குன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கு தான். ஸ்டேட் லெவல் ரெக்ரூட்மெண்ட் இது. தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு காம்படிஷன் இருக்கும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் நர்சிங் அசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும். நீங்கள் நர்சிங் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் நர்சிங் முடிச்சிருக்கணும். நர்சிங் அசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா ஓகே தான். சர்டிஃபிகேட் இல்லாதவங்க அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்கள் 10th பாஸ் பண்ணி நீங்கள் நர்சிங் முடிச்சிருக்கணும். அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ மற்றவங்க யாரும் அப்ளை பண்ண முடியாது. அதாவது நம்மளுக்கு போட்டி கம்மி தான். ஓகேங்களா? நர்சிங் படிச்சிருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் நர்சிங் படிக்கலை, நான் 10th மட்டும் தான் பாஸ் பண்ணியிருக்கேன், நான் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாதீங்க, ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 34 வயசு இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது. உங்களுக்கு 44 ஏஜ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது என்னான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியும், அது என்னான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி நீங்கள் என்னென்னு டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 58,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். பே லெவல் பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ இது போக உங்களுக்கு டிஏ, ஹெச்ஆர்ஏ, அதர் கவர்மெண்ட் அலவன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 20,000லேருந்து 25,000க்குள்ளே உங்கள் ஃபஸ்ட் மந்த் சேலரியே இருக்கும். ஓகேங்களா? சேலரி பற்றி கவலைப்பட தேவை. ஸோ உங்களுக்கு நைட் டியூட்டிலாம் சேர்த்து அதுக்கான சேலரிலாம் தனியாக வந்துடும். ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லைனா மெடிக்கல் காலேஜ் இதுக்குள்ளே தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். நம்ம தமிழ்நாடு முழுக்க, நம்ம தமிழ்நாட்டில் எங்கே வேணால் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்கன்னா 300 ரூபா ஃபீஸ் இருக்கும். அப்புறம் அதர் கேட்டகரி ஓசி, பிசி, எம்பிசி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 600 ரூபா ஃபீஸ் இருக்கும், அப்ளை ஃபீஸு. ஓகேங்களா? இது வந்து ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், நர்சிங் அசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும், ஏஜ் லிமிட்டு உள்ளவங்க, அதுக்கு ஏற்ற ஏஜ் லிமிட்டாக உள்ளவங்களாக இருக்கணும். நீங்கள் தமிழ்நாடு கேண்டிடேட்டாக இருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம் இல்லை, இன்டர்வியூ இல்லை. செலெக்ஷன் வந்து மெரிட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து 10th மார்க் ஷீட்டு அண்டு நர்சிங் அசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஓகே. இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ண முடியாது, டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணவும் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அவங்க உங்கள் மார்க் பேஸ் பண்ணி அவங்களே எங்கே போஸ்டிங் போகிறாங்களோ அங்கே போக முடியும். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆல் டீட்டெயிலும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது டீட்டெயிலாக இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்காக ஷார்ட்டாக சொல்லணுன்னா, எந்த போஸ்டிங்க்கு வேகன்சி விட்டுருக்காங்க, நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கு தான் வேகன்சி விட்டுருக்காங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னா 999 வேகன்சி விட்டுருக்காங்க. அப்ளை மோட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8/2/2026. ஸோ எல்லாம் சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். சேலரி பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 58,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அலவன்ஸ்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு சேலரி சொல்லியிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸாம் இல்லை, இன்டர்வியூ இல்லை, ஒன்லி
நர்சிங் அசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்களே, 10th மார்க் ஷீட்டும் வச்சுருப்பீங்களா, அது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் மெரிட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். எங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னா நம்ம சென்னையில் இருந்து தான் வந்திருக்கு. ஸோ கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு போட்டி கம்மி தான். நர்சிங் படிச்சிருக்கவங்க மட்டும்தான் நம்ம இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால சொல்லிட்டு டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். இது நோட்டிஃபிகேஷன் வந்தது உண்மை தான். ஸோ ஓகே நண்பா, இதுதான் நான் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட் இருந்து குவாலிஃபிகேஷன்லாம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணாமல் விட்டுற போகிறீங்க. ஸோ உங்களுக்கு அப்ளை வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகே நண்பா, எப்படின்னு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.